ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலாவை வச்சு தான் செஞ்சு காட்ட போகிறேன். மசாலா உதிராமல் எப்படி மீன் ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போல் ரவை சேர்த்துருக்கேன். ரவை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா மேலே வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும், அந்த மசாலா உதிர்ந்து போகாமல் இருக்கும், அதுக்காக தான். அதே மாதிரி எண்ணெயும் அதனால தான் சேர்க்குறோம், அந்த மசாலா உதிர்ந்து போகாமல் அந்த மசாலா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்காக தான். இப்போ மசாலா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸு மீன்லேயே வந்து இது மாதிரி மசாலா போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து வஞ்சிரம் மீன் தான் எடுத்திருக்கேன். அது வந்து அங்கே மார்க்கெட்லேயே கட் பண்ணி கொடுத்தாங்க, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எல்லா மசாலா போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மீனில் எல்லாம் மசாலா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உப்பும் உரப்பும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீன் ஃப்ரைக்கு வந்து உப்பு உரப்பு வந்து கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மீனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மேலே நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் வந்து எந்த மீன் வாங்கினாலும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நேற்று வந்து வஞ்சிரம் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.